வெற்றி மாலை போடுங்க, எல்லாம் இறங்கி கூப்பிடுங்க. சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாலமுருகன். சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாலமுருகன். சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாலமுருகன். சோழவந்தானுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாலமுருகன். சோழவந்தான வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாலமுருகன். சோழவந்தான வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாலமுருகன். மக்களின் மருத்துவர், மக்களுக்கான மருத்துவர், மக்களின் மனநலம் சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாலமுருகன். நமது சின்னம் தென்னந்தோப்பு, நமது சின்னம் தென்னந்தோப்பு, நமது சின்னம் தென்னந்தோப்பு, நமது சின்னம் தென்னந்தோப்பு, வெற்றி வேட்பாளர் சின்னம் தென்னந்தோப்பு. அப்படியே இங்கே எடுங்க, இங்க பா, இங்க பா. ரமேஷ் ரமேஷ் கொஞ்சம் 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 வாங்கினே சுத்தி ஒரு 3 சுத்து மட்டும் சுத்தி விடுங்க. புரட்சி தலைவி கண்டெடுத்த தியாக தலைவி சின்னம்மா தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. எனக்கு இப்படி சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளரை இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினதுக்கு முதல்ல அம்மாவுக்கு நன்றி கொடுக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னம்னா, நான் முதல்ல வேட்பாளர் அறிவிக்கும் போது முதல் வேட்பாளரை பார்த்தேன், ரெண்டாவது வேட்பாளரை பார்த்தேன்.
ஏற்கனவே இங்கே இருந்த வேட்பாளர்கள் தான். 3வது வேட்பாளர் பார்த்தோன்னே எனக்கு இப்படி தோணிடுச்சு, நாமும் போட்டாங்க சோழவந்தான் தொகுதியை அப்படின்றது தான் என்னுடைய பயங்கரமான ஒரு நோக்கமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சோழவந்தான் மக்களுக்கு நல்லது செய்கிற நோக்கத்தில் தான் நான் வந்து இந்த முடிவை எடுத்து, அம்மா வந்து எனக்கு வந்து இதை எப்படியோ கண்டெடுத்து அம்மா எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இதுக்கு சோழவந்தான் மக்கள் எனக்கு சப்போர்ட்டாக நின்று என்னைய தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு வெற்றி வாய்ப்பு நீங்களே பார்க்குறீங்க, எல்லாரும் நீங்களே பார்க்குறீங்க. கண்டிப்பாக எல்லா கிராமத்துக்கும் நான் செல்வேன், எல்லா வீடு தவறாமல் மக்களை சந்திப்பேன். மக்கள் பிரதிநிதினா என்னன்றதை நான் நிரூபிக்க போகிறேன். பிரச்சாரத்தில் எந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க சார்? பிரச்சாரத்தில் நிறைய குறைகள் இருக்குது, சோழவந்தானில் இல்லாத குறைகள் இருக்குது. 3 பீரியடாக இருக்கிற எம்எல்ஏ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே இருந்தவங்கள பார்த்துட்டீங்க. இப்போ புது வேட்பாளர், நான் பொதுவான வேட்பாளர். நீங்கள் வந்து எல்லா குறைகளையும் நான் நிவர்த்தி பண்ணுவேன். நீங்களே என்கிட்ட வந்து குறைகளை சொல்லலாம், என்னென்ன குறைகள் இருக்குன்னு. நிறைய இதில் கல்வியில் குறை இருக்குது, சுகாதாரத்தில் குறை இருக்குது, எல்லா இடத்துலையுமே குறை இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக ரோட்டில் போய் ஒரு விசேஷத்துக்கு போகிறாங்க, திருப்பி ரோடு வரும்போது ரோடு டேமேஜ் அப்படின்னு அதுக்கு ஒரு கான்ட்ராக்டை உருவாக்குறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாரு, ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறாரு, இங்கே வந்து பில்டிங் இருக்குது, அங்கன்வாடி வந்து குறைபாடாக இருக்குது, அதை கட்டுவோம்னாரு. இதுக்கு வந்து திறந்து வைப்போம். இது 2 தான் இது வரைக்கும் இருந்த மக்கள்லாம், இது எம்எல்ஏலாம் செஞ்சுருக்காங்க. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதனால் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்க. இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல சேவையாக, ஒரு சேவகனாக, மக்கள் பிரதிநிதியாக இருந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். அரசியலுக்கு சசிகலா ரொம்ப தாமதமாக வந்ததாக ஒரு இதாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு வேட்பாளரை வந்து அவங்க கூப்பிட்டு தானே என்னை பற்றி அறிஞ்சு எனக்கு என்கொயரி பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால் வந்து அது அவங்களா தேர்ந்தெடுத்து ஒரு மக்களுக்கான வேட்பாளரை அவங்க கொடுத்ததை நான் பெருமையாக நினைக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சசிகலா வந்து அரசியல் வந்து விஜய் வந்து அதனுடைய விஜய் வந்து